வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். டிசி vs பஞ்சாப், அதாவது ஒரு சூப்பரான மேட்ச். பஞ்சாபுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா டேபிள் டாப்லேயே முடிக்கலாம். பட் டிசி ஆறுதல் வெட்டினாச்சு போயிடுவாங்களா? அதாவது 4க்கு 4 மேட்ச் ஜெயிச்சு இந்த முடிய 18 ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே எந்த டீமும் பிளே ஆஃப் போகாம சரித்திரம் இல்லை. பட் அந்த சரித்திரத்தை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி டிசி பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, தொடர்ந்து 4 மேட்சும் ஜெயிச்சாங்க. பட் அங்கிருந்து பிளே ஆஃப்குள்ள போகிறதுலாம் ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கான ஒரு விஷயங்க. ஏன், என்ன காரணம் டிசி பிளே ஆஃபுக்கு போகிறது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனிங் ஸ்லாட்டு தாங்க. 7 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் டிசி மேனேஜர் தப்புன்னு பண்ணாங்கன்னு தெரில. முதல் ஸ்டார்டிங் பாதி ஐபிஎல்ல ஒரு ஆஃப் ஸ்டேஜில் வந்து டிசி கண்டிப்பாக பெறும்னு எல்லா லெஜண்ட்ஸும் சொன்னாங்க. நானும் நினச்சேன். பட் அது நடக்கலைங்க. ஹேமந்த் பதானி என்ன தப்பு நினைச்சுன்னு சொல்லி யோசிச்சு அடுத்த வருஷம் நல்ல கம்பேக் கொடுக்கணும். அந்த கம்பேக்கு இன்னைக்கு நடக்க போற இந்த மேட்ச் டிசிக்கு சாதகமாகினுங்க. அதே மாதிரி பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ஆர்சிபி தோத்ததுனால டாப்லேருந்து 3லேருந்து 2க்கு போயிட்டாங்க. இந்த பிளேஸ் அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா குவாலிஃபை 1 ஆடலாம். அதனால அவங்களுக்கு எக்கச்சக்கான பெனிஃபிட் இருக்குங்க. ஆக்சுவலாக ஜெய்ப்பூரில் நடக்கிற இந்த மேட்ச் வந்து கிரவுண்ட் அந்த அளவுக்கு பெருசு இல்லை. அதனால பேட்டர்ஸ் ரென்மலைக்கான காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு டெல்லி சைடு பேட்டிங் பார்த்தவங்க கேஎல் ராகுல், ஃபேப் டுப்ளசி, அபிஷேக் புரல், ஸ்டெப்ஸு, விப்ராஜ், ஸ்டெப்ஸு, அசுதோஷ் சர்மா, அப்புறம் ஜமீர் ரிஸ்விங்க. இதில் 7 பேட்ஸ்மேனில் யார் யார் ஃபார்மில் இருக்கா? ராகுல் ஃபார்மில் இருக்காரு. ஃபேப் டுப்ளசி ஃபார்மில் இல்லைங்க. இந்த ஐபிஎல் சீசன் அவருக்கு அந்த அளவு ஜொலிக்கலை. அபிஷேக் பூரல் அப்பப்போ படுது. ஸ்டெப்ஸ் ஃபார்மில் தான் இருக்காரு. அசுதோஷ் சர்மா சேசிங்னா நல்லா ஆடுறாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்கு. விப்ராஜ் அங்கே இங்கே அடிக்கிறாரு. சமீர் ரிஸ்வி போன மேட்ச் அடிச்சாரு, மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. இப்போ பஞ்சாப் பேட்டிங் பாருங்களேன். பிரப்சிங்காக இருக்கட்டும், பிரியான் சாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, சசாங் சிங், மார்க்கோ யான்சன், ஒமர் ஜை அண்ட் ஸ்டோனிஸா ஒமர் ஜை பார்த்துக்குவோம். இந்த 7 பேட்ஸ்மேனில் முதல் டாப் 3 நல்ல கன் ஃபார்மில் இருக்காங்க. பிரப்சிங்கும் ஸ்ரேயஸரும் வேற லெவல் ஃபார்மில் இருக்காங்க. பட் பிரியான் சாரியா இடையில கொஞ்சம் அடிச்சாரு, அது கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஹல் வதேரா போன ஐபிஎல் சீசன்ல மும்பைக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு. பட் இந்த தடவை இம்ப்ரூவ்மெண்ட் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணனால நேஹல் வதேரா தனியாக தெரிகிறாரு. அதே மாதிரி சசாங் சிங் முடிச்சு கொடுக்கவும் மார்க்கோ யான்சன் உமேஷாவும் இருக்காங்க. மிடில் ஆர்டர்ஸில் பவுலிங்கில் யார் போடுவா? ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுகேந்திர செகலா, குல்தீப் யாதவா, ரெண்டுமே டாப் கிளாஸ் பவுலர்ஸ். இங்கிட்ட அக்ஷர் பட்டேல் வருவாரான்னு தெரில, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பவுலிங் யார் யார்? இங்கிட்டு முஸ்தபிஸ் ரகுமானா இருக்கட்டும், சமீராவா இருக்கட்டும், அண்ட் நட்ராஜனா இருக்கட்டும். இங்கிட்ட ஹர்தீப் சிங், மார்க்கோ யான்சன், ஒமர் ஜா இருக்காரு. அப்புறம் அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர் இருப்பாங்க. நான் இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஐபிஎல் பார்க்கணும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்.